இங்கே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே, ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர்களே, கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து இங்கே ஒன்றாக இருக்கின்ற பெரியவர்களே, அரசியல் கட்சி தலைவர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வடக்கின் அழைப்பின் பேரில் கிழக்கிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் நம்பிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்று இங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் அத்தனையும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாகவும் அவற்றுக்கான எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் மக்கள் சுயாதிபத்தோடு நிம்மதியோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையில் வடக்கும் கிழக்கும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு ஒன்று வேண்டுமாக இருந்தால் அது வடகிழக்கு இணைந்ததாகவே அந்த தீர்வு அமைய வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் கிழக்கின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாங்கள் வடக்கு மக்களோடு சேர்ந்து ஒரு நல்ல தலைமைத்துவத்தை பெறுவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். ஒரு கட்டுக்கோப்பான, ஒரு சிறப்பாக வழிநடத்துகின்ற ஒரு நல்ல வழிகாட்டலோடு வடக்கும் கிழக்கும் செயல்படுவதாக இருந்தால் எங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் மெதுவாக தீர்த்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை காலமும் அறிக்கைகள் மூலமாகவும் மேடைகளிலே பேசுகின்ற பேச்சுக்கள் மூலமாகவும் நாம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று நம்பியிருந்தோம். ஆனால் அந்த பேச்சுக்களும் அறிக்கைகளும் செயல் வடிவமாக வராத காரணத்தினால் நாங்கள் இன்று தூரத்திலே நம்பி கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்களை ஓடு திருப்தி அடைந்து விடாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கின்றவர்களாக நாம் அத்தனை பேரும் மாற வேண்டும், செயல்பட்டு ஆக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இங்கே கூறப்பட்ட பிரச்சனைகள் கிழக்கிலும் உண்டு, வடக்கிலும் உண்டு. நாங்கள் விரும்புகின்றோம், கிழக்கிலே இருக்கின்ற மக்கள் விரும்புகின்றோம், இராணுவ பிரசன்னம் இல்லாமல் போக வேண்டும், சிறையிலே வாடுகின்ற இளைஞர்கள், அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், மீள குடியமர்த்தப்பட வேண்டிய மக்கள் விரைவிலே மீள குடியமர்த்தப்பட வேண்டும், காணாமல் போயிருக்கின்ற பிள்ளைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அதற்கு ஒரு முடிவு வேண்டும். அதே போன்று கிழக்கிலே இருக்கின்ற பிரச்சனைகள் வடக்கிலே இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து வித்தியாசமாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடம் எடுத்து கூற விரும்புகின்றோம். வடக்கிலே உக்கிரமாக அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கிழக்கிலே வித்தியாசமான நிலையிலே அதிகளவான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இருதரப்பாரும் சேர்ந்துதான் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அப்படி செயல்படுவதாக இருந்தால் கட்சி பேதங்களை நாம் மறந்து கொள்ள வேண்டும், கட்சிகள் அனைத்துமே ஒன்றாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதே போன்று பிரதேசங்கள் என்ற வேறுபாடின்றி பிரதேசங்கள் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஒற்றுமையே பலம் என்று சொல்வார்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் எங்களது பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஆகவே கிழக்கின் சார்பிலே நாங்கள் எல்லோரையும் அன்புடன் கேட்பது, கட்சிகள் அத்தனை வேண்டும். கடந்த காலத்திலே தவறுகள் நடந்திருக்கலாம், தனி மனிதன் தவறுவதுண்டு, கட்சிகளும் தவறு இருக்கலாம். ஆகவே நாங்கள் கடந்த காலங்களை மறந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு எங்களது மக்களது அரசியல் தீர்வுக்காக நாங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களது கருத்தினை
தெரியப்படுத்துவதோடு இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறிய அத்தனை விடயங்களுக்கும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக நின்று இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். நாங்கள் மாண்புமிகு அமைச்சர் கூறியது போன்று தமிழர்களுக்கான தீர்வு இரகசியமாக பேணப்படக்கூடாது. எங்கே என்ன தீர்வு என்றது உண்மையில், அதாவது மக்கள் பங்களிப்பு செய்யாத எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும், இரகசியமாக மேற்கொள்ளுகின்ற எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறப் போவதில்லை. ஆகவே எங்களது மக்களும் சம்மதிக்கின்ற, எங்களது மக்களும் அறிந்து கொள்ளுகின்ற தீர்வுகள் மக்கள் முன்னால் வைக்கப்பட வேண்டும், மக்களுடைய கருத்துக்கள் பெறப்பட வேண்டும். அதுதான் எங்களுக்கு நிலைப்பெறான ஒரு தீர்வாக அமையும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது பணிவான கருத்துக்களை கூறி, நான் இந்த தமிழ் மக்கள் பேரவை சிறப்பாக செயல்பட வேண்டும், சிறப்பாக வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர் திரு ஜி சுந்தராஜ் அவர்கள் ஆற்றிய உரைக்காக